ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. ரொம்ப புனிதமான மாதம். மாசி மகம் இருக்குது. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. இதில் நம்ம எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது, எப்படி அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன தெய்வத்தை வழிபடணும்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான விஷயமும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர போகிறோம். வாங்க பார்ப்போம். மேஷ ராசி லக்னம் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. முக்கியமாக நீங்கள் எதனா வண்டி வாகனம்லாம் வாங்கணும்னா தாராளமாக வாங்கலாம். ஏன்னா மேஷ ராசிக்கு வண்டி ரொம்ப பிடிக்கும். அதை வேகமாக ஓடுற வண்டிகள்லாம் பிடிக்கும். இந்த டைம் வண்டி வாங்குறதுக்குலாம் ரொம்ப சூப்பரான டைம். நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. லேண்டில் ஏன்னா உங்களுக்கு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பிடிக்கும். லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ, கோல்டோ, ஸ்டாக் மார்க்கெட்டோ வாங்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம். நீங்கள் வண்டி வாங்கும்போது மட்டும் உங்கள் ராசி லக்னத்துக்கு எந்த கலர் மேட்ச் ஆகும், அதாவது மேஷராசி ஜெனரல் நம்ம ரெட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் ரெட்டுலேயே உங்கள் ஜாதகம் வச்சு எந்த மாதிரி கலர் வாங்கினா நல்லதுன்றதை பார்த்து வாங்குங்க. நம்பரும் அதுக்கேற்ற மாதிரி தான். சில பேர் தொழிலுக்காக சில வண்டி வாங்குவீங்க, சில பேர் பர்சனல் யூஸ்க்கு வாங்குவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் நீங்கள் பார்த்து வாங்கினா அது ஒன்றும் ரொம்ப லக்காக அமையும். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அடுத்து நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவீங்க, டிஃபென்ஸு, போலீஸ் சம்மந்தமாக, காவல் சம்மந்தமாக, இல்லை ஐடியில் இருக்கவங்களே நிறைய இந்த இன்வெஸ்டிகேஷன், சைபர் செக்யூரிட்டி இது சம்மந்தமாலாம் நிறைய ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப தாராளமாக உங்களுக்கு வெற்றி அடையும். இப்போ காலகட்டம், இந்த மாதம்லாம் காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதாவது சார் எனக்கு ஜூன் மாதம் தான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்குது, இல்லை எனக்கு ஜூன் மாதம் தான் ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் மாதம் ப்ரொமோஷன் வரப்போகுதுன்னா அதுக்கான அப்ரைஸில் இப்போவே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நாங்கள் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். இப்போவே எழுத ஆரம்பிச்சு தான் அடுத்து அப்ரூவல் போகும். அதனால் அதுக்கான புள்ளியார் சொல்லி போடுறதுக்குலாம் பெஸ்ட்டான டைம். இப்போவே உங்கள் மேனேஜரை பார்த்து பேசுங்க. மேனேஜர் உங்ககிட்ட வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் மேனேஜர்கிட்ட போய் பேசுங்க. பேசுறதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டா ரெடி பண்ணுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் பேசுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு 6 மாதம்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டைம் டஃப்பாக இருக்கும். நம்மளுக்கே என்னடா இப்படிலாம் நடக்காதே அப்படின்னு இருக்கும். லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் வரும். அதனால் என்ன பண்ணணும்னா 7.5 சனி ஆரம்பித்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி சில பரிகாரங்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கிட்டே வரலாம். அது என்னென்னன்றதை நான் ஒன்றா வரிசை சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஒன்று ஜாபுக்கு நீங்களே ரெடி பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கோங்க. வேலைக்கு அனுப்ப போகிறீங்கன்னா 1க்கு 2 தடவை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது பணம் வரும், ஒரு செலவோடு வரும், இல்லை கையில் சம்பளம் இன்றைக்கி சாயந்தரம் வரோன்னு தெரியும், வரதுக்கு மதியமே வேறு ஒரு கால் வந்துடும், இதுக்கு செலவு இருக்குன்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரும். அதனால் பணம் வருதை எழுதி வச்சுக்கிட்டு கரெக்டாக எப்படி கொடுக்குறோம், வாங்குகிறோம், யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு வாங்குகிறோம், இந்த விஷயத்தை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக ஜெயிச்சிடலாம். இதில் லவ்வர்ஸ்குள்ளெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஈகோ கிளாஷ் வரும் இந்த டைமில். ஏன்னா கேது பகவான்லாம் இருக்கிறதுனால மண்டையை குழப்பி விட்ருவார். சரிங்களா? அதனால் நீங்கள் ஏதோ ஒரு லைட்டாக பஞ்சாயத்து வர மாதிரி தெரிஞ்சால் அப்படியே ஒரு பேக் ஸ்டெப் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக மூச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த லவ்வை நீங்கள் மேரேஜாக கன்வெர்ட் பண்ணணும். சூப்பரான டைம். ஏதாவது உங்களுக்கு யாராவது பிடிச்சிருக்கு, இல்லை ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கீங்க, மேரேஜுக்கு ரெடி ஆகணும்னா மேரேஜுக்கு சூப்பரான டைமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, பார்ட்னர் யாராவது தேடுறீங்கன்னா அதுக்கும் டைம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் எதில் கவனமாக கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமாக உங்களுக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூ, அதை இப்போ நம்ம வின்டர்லேருந்து சம்மரை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு வின்டர்லேயே உடம்பு சூடாக இருக்கும், ஒன்றும் சம்மர் வரலாம் உடம்பு ரொம்ப சூடாகும். அதனால் சாப்பாடில் கவனம், ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த அசிடிட்டி மாரி பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னா இந்த மோர், நீர் ஆகாரம் இதெல்லாம் எடுக்க உடம்பு நல்லா ரெடி ஆகும். மனசை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மனசை டிஸ்டர்ப் ஆகும்போது தான் நம்ம கோவத்தை வீட்டில் காட்டுவோம். முக்கியமாக குழந்தைங்கிட்ட காட்டுவோம், வீட்டில் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்டே காட்டுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சது ஒன்று யோகா பண்ணலாம். ஏன்னா மேஷ ராசி லக்னக்காரங்க எனக்கு ஏதாவது ஆக்டிவிட்டியாக கொடுங்க அப்படின்வாங்க.
யோகா ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை யோகா பழக்கம் இல்லையா, வாக்கிங்கோ ரன்னிங்கோ போயிட்டு வாங்க. அது உடம்புல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண மனசும் செட்டில் ஆகும். தியானம் பண்ணலாம். தியானம் பண்ண முடியலையா, மந்திரம் வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். இது பண்ணிங்கன்னாவே ரொம்ப ஸ்மூத்தாக ஓடும் லைஃப். இதை தாண்டி நல்ல விஷயங்கள் இன்னும் பெட்டராக என்னென்ன இருக்குன்னா, வேலையை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. நிறைய ப்ராஃபிட்டுகள் இருக்குது. அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ப்ராஃபிட்டில் லைட்டாக தடங்கள் உங்களுக்கு ஒரு கடைசி 1 மாதம் அந்த தடங்கள் இருந்தால் கூட அந்த தடங்கள்லாம் நீங்கி ப்ராஃபிட் வந்து ஒரு மார்ச் 15க்கு அப்புறம் நல்லாவே க்ரோ ஆகும். நீங்களே அதை கண் கூட பார்ப்பீங்க. இதெல்லாம் நல்லபடியாக கரெக்டாக நடந்துட்டு வரணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகர். முருகரை ராஜா கோலத்தில் நல்ல அலங்காரத்தில் முருகரை வழிபடுங்க. துர்க்கை அம்மனை வழிபடலாம். யோக நரசிம்மரை வழிபடலாம். நீங்கள் வந்து இப்போ நிறைய பண்டிகைகள் வருது. இப்போ மாசி மகம் பண்டிகைலாம் வருது. நீங்கள் அன்னதானம் கொடுக்குறதுண்டா நீங்கள் வந்து சாம்பார் சாதமாக அன்னதானம் கொடுங்க. ஏன்னா அது செவ்வாயோட சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சாம்பார் சாதமாக அன்னதானம் அதை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையெல்லாம் கொடுக்க உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நல்ல முன்னேற்றங்கள் வரும். மேலும் உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றா ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாருக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், யாருக்கு மகப்பேருக்கு டைம் நல்லாயிருக்கு, யாருக்கு உடல்நிலைக்கு டைம் நல்லாயிருக்கு, முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது எல்லாமே பொது பலன், சரிங்களா? ஏன்னா தமிழர்கள்னு எடுத்தால் ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்கீங்க. அதனால் இது எல்லாருக்குமே பொது பலன். இதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக இல்லை சார், எனக்கு நீங்கள் இது நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குது சார் அப்படின்னா உங்கள் கிரகநிலை வேறு, ஏதோ உங்கள் சார்ட்டில் வந்து கிரகநிலை வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னன்றதை பார்த்து கிளியர் பண்ணி விடணும். ஸோ அது மாதிரி முக்கியமான விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, தாராளமாக கால் பண்ணுங்கள். தனி நபர் தனியாக உங்கள் ஜாதகத்தை அலசி நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து மாசியம் வருது, பங்குனியும் வருது. பங்குனி வந்து மார்ச் 15 வருது. ஸோ மார்ச் 15 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கும்பத்திலேயே ஒரு 5 கிரகம் இருக்குது. சூரியன், செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், சரிங்களா? மார்ச் 15க்கு அப்புறம் தான் சூரியன் வந்து மீனத்துக்கு மாறுறார். அதனால் இதுலேயே உங்களுக்கு வந்து பலாபலன்கள் வந்து அவ்வளவு சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? எல்லாம் நல்ல சேஞ்சஸ் தான் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேஷ உங்கள் ராசிக்கு வந்து இது 11, உங்களுக்கு வர வேண்டிய காசு ஏதோ கட் ஆகிட்டுருக்குன்னா சூரியன் வேறு வீடு மாட்டின உடனே அது கிளியர் ஆகிட்டு காசு வர ஆரம்பிச்சிடும். நான் அதனால தான் இந்த நாள் வச்சு சொல்கிறேன். இந்த நாள் வச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கனாலும் இந்த மார்ச் 15க்கு அப்புறம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல வேலை செய்யறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மகம் வருது. ஏன்னா நம்ம வந்து புனித நீராடல், நம்ம பாவத்தை நதிகளில் கழிப்போம். நதிகள் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மக தண்ணிக்கு தான் கழிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பழைய சிவன் கோயிலாக போய்ட்டு வாங்க. பழைய கோவில்களில் தான் அந்த பவர் ஒன்றும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஆகம விதி பிரகாரம் கட்டியிருக்காங்க, நல்ல பவர் ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் கும்பகோணம் போகணுன்றது இல்லை, ஊர் தாங்கணும்ல, அத்தனை கோடி பேர் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில். ஸோ பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போங்க. இல்லை இதில் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கீங்க, மலேசியா, யூகேலேருந்து தான் கால் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எந்த தண்ணி எடுத்தாலும் அது கங்கை தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு லைவ் வருது, டிவியில் லைவ் வருது, எடுத்துகிட்டு வேண்டிட்டு தெளிச்சுக்கோங்க, குளிங்க கங்கையாக, உங்களுடைய பாவம் எல்லாம் கரையும். ஸோ இந்த மார்ச் மாதம் வந்து அவ்வளோ புனிதமாக இருக்குது. கிரகநிலை நம்மளுக்கு வந்து சில பேருக்கு சனி பயிற்சி நடக்குது, சில பேருக்கு அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு, சில பேருக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சில பாவங்களில் உங்களுக்கு வந்து இந்த கேது பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகேங்க. எந்த கடவுள் இருந்தாலும் அந்தந்த ராசிக்கான கடவுள்கள் நம்ம சொல்லியிருக்கோம், அந்தந்த ராசிக்கான முறைகள் சொல்லியிருக்கோம். இது பிரகாரம் வேண்டிங்கன்னாவே ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப 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 பயன் தரும். கூடவே உங்களுடைய பஞ்சபூதங்கள், அதுக்கான தானியங்கள், அந்த முறைகளை ஒன்றும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ஒன்றும் சூப்பர். இதை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய வகுப்பு நிறைய நடக்குது, தனாகர்ஷ்ண வகுப்பு. அதில் பஞ்சபூதங்கள், நவதானியங்கள்லாம் எப்படி நம்ம தோஷத்துக்கு பேலன்ஸ் பண்ண எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்லித்தரேன். என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பயன்பெறுங்க, கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிசல்ட் எடுங்க. வாழ்க்கையில் முன்னேற டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.